அண்மைச் செய்தி. சிறுவன் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் பூவை ஜெகன்மூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவரது மனு ஹைகோர்ட்டில் தள்ளுபடி செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். காதல் விவகாரத்துல பெண்ணின் குடும்பத்தாருக்கு ஆதரவாகவும் திருமணம் செய்த காதலனின் தம்பியை கடத்தியதாக ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்குல எம்எல்ஏ மூர்த்தி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் கைது செய்யப்பட்டார்கள். இந்நிலையில ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் அவரை தேடி வந்த நிலையில தற்போது முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஜெகன்மூர்த்தி மனு தாக்கல் செய்திருக்கிறார். சிறுவன் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் பூவை ஜெகன்மூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கலானது செய்திருக்கிறார். இந்த மனு மீதான விசாரணை விரைவில் வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஜிபி காரை பயன்படுத்தி பெண்ணின் குடும்பத்தாருக்கு ஆதரவாக செயல்பட்டு ஏடிஜிபி அந்த சிறுவனின் அதாவது காதலனின் தம்பியை கடத்தியதாக வழக்கு. இந்த வழக்கில் 5 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபியாக இருந்த ஜெயராமன் உள்ளிட்டோர் இதுல குற்றவாளியாகவும் ஏடிஜிபி அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர்கள். அவர் உச்ச நீதிமன்றத்தை நாடி அவருக்கான சலுகையை பெற்றுக் கொண்டார். அதன் அடிப்படையில் ஜெகன்மூர்த்தியை மட்டும் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்று செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை தள்ளுபடி செய்யப்பட்டது. ஜெகன்மூர்த்தி சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்றும் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில சிபிசிஐடி போலீசார் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டார்கள். அவர் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். ஜெகன்மூர்த்தி செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஜெகன்மூர்த்தி தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணை விரைவில் வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.